ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு மாடல்னு தெரிஞ்சு அவங்க ஃப்ரெண்டை வந்துட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். ஏன்னா அவங்க அப்பா இப்போ வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்காருல்ல ஹாஸ்பிட்டலில். ஸோ வந்துட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போதைக்கு மேக்ஸினில் வந்துட்டு கொஞ்சம் ஆள் தேவைப்படுது, அதுவும் இல்லாமல் 2-3 மேக்ஸின் அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனால் அவனுக்கு எப்படியாச்சும் பேச சொல்லி அட்லீஸ்ட் ஒரு டீசனான மேகசினில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வர மாதிரி பார்த்துக்கலாம், நீ இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அழைச்சிட்டு போவாங்க. நம்ம ஹீரோயின் போய் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்களா, பிக்னிக் போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் செக்ஸியாக ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும். என்னடா இது, நம்ம இப்படி தான் போஸ்ட் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே வருவோம். ஆனால் அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு அங்கே ஒருத்தர் இருப்பார், மேனேஜர் மாதிரி இருப்பார். அவர்கிட்ட வந்து சொல்லுவார், இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்டுக்கு வேணும், அது இல்லாமல் கொஞ்சம் டீசெண்டான மேகசினுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி இருக்குன்னு சொல்லி, பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா, ஓகே நம்ம எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுக்க சொல்கிறாங்க. ஸோ மேகசினுக்காக வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப கவர் பண்ணி உட்காந்துருப்பாளா, அப்போ வந்துட்டு அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ஷோல்டர் தர மாதிரி கொஞ்சம் இது பண்ணுமா அப்படின்னு சொல்லுவாங்களா. உன்னை ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து இல்லை அவை கொஞ்சம் மூடின மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு அவங்க வந்து மூடி விடுவாங்க. இல்லை அந்த அளவுக்கு மூட வேணாம், லைட்டாக மூணா போதும்னு சொல்லிட்டு எப்படி நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் வந்துட்டு இவளுக்கு வந்து கிடைக்கும், அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவாள். அதுக்கப்புறம் எங்கம்மா லேட்டாக வர அப்படின்னு கேட்கும்போது, நான் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, நான் பார்த்தேன், வெளியே போய் கொஞ்சம் வேலை பார்க்குறங்கும் போது தங்கச்சி வந்துட்டு என்னம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க ஏன் ஹெல்ப் பண்ண வாய்த்து வந்து கேட்காம இருக்கிறாங்க, நம்ம ஹெல்ப் பண்ணலாமா, ஓகே நான் ஹெல்ப் பண்ண ரெடியாக தான் இருக்கேன், பட் அவள் வாய்த்து வந்து கேட்கணும்ல, கேட்காமலே இடத்துல ஹெல்ப் பண்ணணும்னா அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒய்ஃப் இருக்கால, அவள் என்ன பண்ணுறான்னா, ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வந்து சிக்குதான்னு பாரு, அவள் கூட க்ளோஸாக இருக்க மாதிரி பால்கில் வச்சு நின்றாருன்னா அதை எடுத்து வை, அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறான். ஹீரோ வந்துட்டு நான் வெறுத்துற நல்லாவே தெரியுது, ஆனால் அதை வச்சு நம்ம நஷ்டேடு கேட்கலாம், டைவர்ஸ் பண்ணால் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்கள்ல, ஸோ நஷ்டேடு வந்துட்டு கேட்கலாம் அப்படின்னு வந்துட்டு முடிவு பண்ணுறான். ஏன் இவளை பொறுத்த வரைக்கும் ஹீரோட அன்பு அதெல்லாம் தேவை கிடையாது, ஹீரோட்ட இருக்க பணம் தான் தேவை. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணானா, அவங்க அப்பா பக்கம் போகும்போது அந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து கொடுப்பாளா. அவங்க அம்மா கேட்பாங்க, ஏதிரி உனக்கு அமௌண்ட்டா, இல்லைம்மா நான் வந்துட்டு மாடலிங் வந்துட்டு சைட் பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கேன், அது கன்னியூ பண்ணுறேன், அதில் வந்து பணம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து செலவு பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு போகிறான். இதை பார்க்குறவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம பொண்ணை ரொம்ப ஹர்ட் பண்ணுறோம், அவரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஹீரோயின் வந்துட்டு அப்பெல்லாம் இல்லைப்பா, எனக்கு இது பிடிச்சிருக்குப்பா, நல்லா தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா காட்டுறாங்க. அவனோட வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணுறான்னா, நல்ல பெரிய பணக்காரனாக இருக்கான், ஹீரோவோட பெரிய பிஸ்னஸ் மேனாக தான் இருக்கான். அவனோட ஒரு கேரக்டர் என்னன்னா, இந்த மாடலிங் நடிக்கிற பொண்ணுங்க, அப்புறம் வந்துட்டு இந்த மேகசீனில் வர பொண்ணுங்க, இதுங்கெல்லாம் வந்துட்டு யார் ரொம்ப அழகாக இருக்காளோ அதில் ஒரு பொண்ணு வந்து இவன் கீப்பாக வச்சுப்பான். ஸோ இந்த வாட்டி என்ன பண்ணுறான்னா, அந்த பொண்ணுங்க ஃபோட்டோலாம் கேட்குறான். ஒரு இடத்துல வந்துட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுப்பாங்கள்ல, அங்கேருந்து அவங்க ஃபோட்டோ வாங்கி எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது மேகசினில் நம்ம ஹீரோயின் ஃபோட்டோ வந்திருக்கும். இதை பார்த்துட்டு இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காளேடா, இந்த பொண்ணு எனக்கு வந்துட்டு முடிச்சு விடு, இந்த பொண்ணு கூட நான் ஸ்டே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். அதுக்கப்புறம் இந்த மாடலிங் மூலயமா இங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு வந்து கால் வருது, ஹீரோயினை வந்து திருப்பி வர சொல்ல ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்குங்கிறாங்க. சரி சொல்லி அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயின் வந்துட்டு வர சொல்கிறாங்க. அவங்க இன்னும் வரல, ஃபஸ்ட்டு ஹீரோயின் முன்னாடியே வந்துடுவா. சரிம்மா நீ போய் அந்த ரூமில் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஓகே அகைன் ஒரு ஃபோட்டோ ஷூட்காக தான் வெயிட் பண்ண சொல்கிறாங்கன்னு வெயிட் பண்ணுறா. அந்த பிஸ்னஸ் மேன் இருக்கான்னு அவன் வரான். அவன் வந்தோடனே அங்கே இருக்க பொண்ணுங்கெல்லாம் வளைஞ்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த மேனேஜர் இருக்கால, ஃபோட்டோ ஷூட் எடுத்தார்ல, அந்த ஆள் வந்துட்டு அந்த பொண்ணு ரெடியாக ரூமில் தான் இருக்கா, நீங்கள் கூட போய் பாருங்கள் சார், அது இல்லாமல் ஏதாச்சும் பொண்ணு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நானே பேசி அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவன் ஒரு தப்பான எதுவுமே பண்ணிட்டு இருக்கான் போல. இவருக்கா ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ரூமுக்கு வராரு, பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு புக் படிச்சுட்டு உட்காந்துருக்கா. இவன் என்ன பண்ணா, டக்குன்னு ரூமை வந்துட்டு சாத்துறான். ஹீரோயின் வந்துட்டு பார்க்குறான், சரி ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒர்க்கு எடுக்க வந்திருக்காரு போலன்னு சொல்லிட்டு அவள் திருப்பி அகைன் வந்துட்டு புக் படிச்சுட்டு உட்காந்துருப்பாளா. அப்போ கிட்ட போய் உட்காந்துட்டு, என்ன பாப்பா புக் படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்ட போய் உட்காருவான். ஏன் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வந்து நான் வந்து போவோம். இல்லை உன்கிட்ட யாருமே சொல்லலையா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன் யாரும் இதை பற்றி உங்ககிட்ட சொல்லலையா, ஒரு நைட் என் கூட வந்து ஸ்லீப் பண்ண, உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணால் நான் தரேன் அப்படின்ட்டு இவங்கிட்ட வந்து தப்பாக பேசுவான். ஹீரோயின் வந்து சேச்சா நான் அந்த மாதிரி பொண்ணுலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நவர போவான். உடனே வந்துட்டு ஓகே அந்த மாதிரி பொண்ணு இல்லாட்டி என்ன, இதெல்லாம் நீங்கள் கஷ்டத்துக்காக தானே இந்த மாதிரி தொழிலாம் நீங்கள் பண்ணுறீங்க, இந்த மாதிரி மாடலிங்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு அமௌண்ட்லாம் ஃபுல்லாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் ஃப்ரெண்டு வந்துடுவாங்க. சரி என் ஃப்ரெண்டு இங்கே வந்து ரூமில் வெயிட் பண்ணுறா அப்படிங்கும்போது, சரி நான் பார்க்க போகிறேன்னு அந்த பொண்ணு போவோமா. இல்லை வேணாம், உனக்கு அது பிஸ்னஸ் மேன் தெரியும்ல, அவர் வந்திருக்காரு, அவர் வந்து இந்த மாதிரி ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ ஹீரோயின்கிட்ட பேச போயிருக்கும் போது ஹீரோயின் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட பிஸ்னஸ் பண்ணி என்ன நீ அடங்க மாட்டியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு தப்பாக நடந்துக்கிறதுக்காக அப்படியே வருவாரா. ஹீரோயின் வந்துட்டு இல்லை நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து போவோம். அவன் என்ன பண்ணுவான், லாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் வந்து
கரெக்டாக இருந்ததுக்காக கிட்டக்க போவோம். கரெக்டாக அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டு வந்துருவா. ரூமை வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுவாளா. சார் என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குனு போய் பயந்து அந்த ஃப்ரெண்டு பின்னாடி போய் ஒளிஞ்சிப்பான். அந்த பிசினஸ் மேனேஜரை பார்த்துட்டு என்ன இது யார் வந்துட்டு இந்த டிஸ்டர்ப் பண்றதுன்னு சொல்லிட்டு சத்தம் போடுறானா. அப்போ இவன் வந்து மாடலிங் தானே இருக்கான் அந்த ஃப்ரெண்டு. ஸோ வந்து எதிர்க்க முடியாது. அவன் என்ன பண்றா, சார் நான் இந்த மாதிரி நானும் சின்ன சின்ன ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்கேன், உங்களுக்கு ஏதாச்சும் கான்டாக்ட் பண்ணுங்க சார், என்னோட விசிட்டி கார்டு வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு அப்படியே சமாளிச்சுட்டு என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோனை வந்துட்டு அப்படியே அழைச்சிட்டு போய் பார்க்குறான். அவரை வந்துட்டு புரிஞ்சுக்காரு. ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து இவர் தனியாக தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, பார்த்து போய் மறைச்சிக்கிட்டே போறாரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து விட வராங்களா. அப்போ ஒரு பொண்ணு ஒர்க்குன்னு போனா இவ்வளோ பிரச்சனை இருக்கு, தேங்க்ஸ் நீங்க நல்ல நேரத்தில் வந்து என்னை காப்பாத்துனீங்க அப்படின்ட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. சரி எதுவுமே அதை பற்றி நினைக்காத, நீ வந்துட்டு ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மாலில் வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒய்ஃபோட அம்மாவும். உடனே இவங்க போயிட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு இது என்னோட மருமக மால் தான் சொல்லிட்டு பே பண்ணாமல் போகிறாங்க. கரெக்டாக இவங்க வந்துட்டு வாட்ச்மேன் அதுக்கப்புறம் செக்யூரிட்டிலாம் அழைச்சிட்டு போயிட்டு என்ன பிரச்சனை பண்ணுறேன்னு கேட்கும்போது அதான் இன்னுமே என் ஹஸ்பண்டோட நான் வந்து லீகல் ஒய்ஃபாக தான் இருக்கேன். ஸோ இந்த மாலில் வந்து நான் எது வேணால் பர்ச்சேஸ் பண்ணலாம், எடுத்துகிட்டு போகலாம், அந்த உரிமை எனக்கு இருக்குது, நான் இன்னும் டைவர்ஸ் ஆகலை, வேணா நீங்கள் வாங்க கோர்ட்டில் வந்து நம்ம சந்திக்கலாம், ஏன்னா நம்ம முடிவு பண்ணிட்டால கோர்ட்டில் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணிடலாம், இது மாதிரி தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஜீவனாசன் நிறைய வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா போல். அதை வந்துட்டு சொல்கிறான், வேணா கோர்ட்டில் நம்ம மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அவள் கொஞ்சம் ரொம்ப திமிராக தான் பேசிட்டு போகிறான். அம்மா உனக்கு பிடிச்ச பொருள் எல்லாத்தையுமே எடுத்துருவா, இப்போ வரைக்கும் இந்த மால் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் பேரில் தான் இருக்குது, என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி பேரில் தான் இருக்குது, எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறான். இவங்களுக்காக கோவம் வருது, நம்ம ஹீரோயின் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோமே அவள் என்ன தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் பையன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அவனும் கோவம் வரான். அது இல்லாமல் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒர்க்குக்கு போயிட்டு வரல, என்ன ஆஃபீஸ்லேயே இருக்க மாட்டேங்கிறான்னு அந்த டென்ஷன் வேறு எங்கே போகிறா வராண்டு. அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் வந்துட்டு வைக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு போக சொல்கிறாங்க போர்ட் மெம்பர்லாம். ஹீரோ வந்துட்டு சரி போனால் அங்கே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கான், அவன் கிட்ட வந்துட்டு நம்ம டையப் வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த பிஸ்னஸ் மேன் வேறு யாரும் இல்லை, இந்த ஒரு 50 வயசு மேலே ஒருத்தர் இருக்கான இவன் வில்லனே வச்சுக்கலாம். ஸோ இந்த வில்லனை தான் பார்க்க வராங்க. இவங்களுக்கு அந்த வில்லனை பற்றி கேட்கும் போது ரொம்ப ரூடு திம்பர் பிடிச்சவன் அப்படின்னு இருக்கு. தங்கச்சியும் அண்ணனும் தான் பார்ட்டிக்கு வராங்க. ஸோ தங்கச்சி சொல்லிட்டா அவரை பார்த்தா ரொம்ப திம்பர் பிடிச்ச மாதிரி இருக்காரு, எப்படி நம்ம டீல் ஒத்து வருவாரா என்னன்னு தெரியல. 2 பேரும் பார்ட்டியில் வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி பேசி பார்ப்போம், அப்ரோச் பண்ணி பார்ப்போம், ஒத்து வந்தா ஓகே, இல்லைன்னா என்ன இவன் பேர் அப்பாட்டக்காரான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வரான். ஸோ 2 பேரும் வந்துட்டு மீட் பண்ணுறாங்க. இவன் வந்து தன்னோட தங்கச்சி வந்து இன்ட்ரோ பண்ணால் இந்த ஃபேமிலியை சேர்ந்தவன் சொல்லி நம்ம ஹீரோ வந்து இன்ட்ரோ வைக்கிறோம். அந்த பணக்காரன் வந்துட்டு ஓ அப்படியா, ஓ நீங்கள் எதாவது மால் பிஸ்னஸ்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூளை அடிச்ச மாதிரி பேசுகிறான். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மரியாதை கொடுத்து பேசல. ஹீரோக்கார செம கோவம் வருது, இவனா பெரிய அப்பாட்டக்காரா, சரி வீடு டைப் ஆகலன்னா என்ன நம்ம வேறு கம்பெனியை பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டு ஹீரோ சொல்கிறான். தங்கச்சிக்கு வந்துட்டு ஓகே நான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வந்து பஃபே சிஸ்டமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, சாப்பிட போகிறாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த பெரிய பணக்காரனாக இருக்கான அந்த பிஸ்னஸ் மேனோட பிஏ இருக்கான அவங்ககிட்ட வந்துட்டு கொஞ்சம் பேச்சு கொடுக்கலாம், இவங்க என்ன மாதிரி டைப்புன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு பேச போவான். கரெக்டாக அவன் வந்து கையில் ஒரு டைரி மாதிரி வச்சுருப்பான். அந்த டைரி கீழே விழுந்துடும். அந்த டைரியில் நிறைய ஃபோட்டோ இருக்கும். அந்த அசிஸ்டன்ட் அந்த பணக்காரன் அசிஸ்டன்ட் அதில் வந்து நம்ம ஹீரோனோட ஃபோட்டோ இருக்கும். அது ஹீரோ வந்துட்டு பார்த்துருவான். பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹீரோ பார்ப்பான். அதுக்கப்புறம் ஹீரோனோட ஃபோட்டோ வாங்கிட்டு இந்த பொண்ணு ஃபோட்டோவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது ஏன் உங்களுக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கா, இந்த பொண்ணு வேணா சொல்லுங்க ஒரு அமௌண்ட் பேசிவிடலாம் அப்படின்ட்டு இவங்க ஒரு மாதிரி தப்பாக சொல்லும் போது ஹீரோ சொல்கிறானது அமௌண்ட் பேசிவிடணுமா அப்படின்னு ஹீரோ வந்துட்டு ஷாக்காக கேட்குறான். ஆமாம்மா எங்கள் பாஸ் வந்துட்டு இந்த பொண்ணை அடையிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்காரு, இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி, இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் வருவாங்க போவாங்க, வேண்டாம் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பொண்ணையை நான் பேசி விடுறேன் இவ்வளோ அமௌண்ட் அப்படின்ட்டு இவன் சொல்லுவானா. இதை கேட்டோடமே ஹீரோக்கு செம கோவம் வந்துடும். இங்கே ஹீரோ அம்மா வந்துட்டு ஹீரோனை கூப்பிட்டு வச்சுட்டு ஏமா நீ எதுக்கு வந்திருக்க, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறியா, நீ ஓகே சொல்லி தானே உங்கள் வீட்டில் தான் இந்த டீல் போட்டாங்க, சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், உனக்கு ஓகே தானே, நீ வந்த காரியம் ஒன்றுமே நடக்கலையே, எனக்கு ஒரு குழந்தை பேர் தரணும் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லுவாங்களா, உன்னை ஃபோர்ஸ் பண்ண நினைக்காத, பட் நீங்கள் அந்த டீல் சொல்லி தான் அவங்க வீட்டிலேருந்து அமிச்சாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து கோவம் வருமா. அந்த கோவத்தோட என்ன பண்ண அந்த பணக்காரங்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி கேத்தி ஃபோட்டோ வச்சுருக்கீங்களே அதை வந்துட்டு என்கிட்ட கொடுத்துருங்க, இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் எந்த டீலும் வச்சக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். ஏன் அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சொல்லப்போனால் அந்த பொண்ணை நான் வந்துட்டு காசு கொடுத்து வாங்க போகிறேன், அவள் எனக்கு சர்வ் பண்ண ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் பண்ண ரெடியாக இருக்கணும் தப்பாக பேசுவானா. இவன் வந்து பொக்குன்னு ஒரு மூஞ்சிலே விட்டுருவான். அந்த பார்ட்டி முன்னாடியே வந்து கீழே விழுந்துருவான். அவனுக்கே பெரிய அவமானம். இந்த மாதிரி என் கேத்தி கிட்ட வந்து நீ பழகணும்னா அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போவான். அதில் வேற என்னோட கேத்தின்னு வேற சொல்லிடுவானா. இந்த ஆளுக்கு வந்துட்டு அவள் யார் என்னன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ அம்மா அப்படி சொல்லியிருப்பாங்களா, இதை நம்ம ஹீரோயின் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருப்பான்.
எப்படி வந்து இவர் கூட மிங்கிள் ஆகுறது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருப்பாள். ஹீரோ என்ன பண்ணுவான், செம்ம கோவத்தை வந்துட்டு வீட்டுக்கு வருவான். உடனே எங்கள் அம்மா வந்துட்டு ஏன்ப்பா சாப்பிட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. ரொம்ப கேவலமாக போச்சு, என்னம்மா நினச்சிட்டு இருக்கீங்க, வீட்டில் என்ன நடக்குது, அவள் எங்கே போகிறா வரா அப்படின்லாம் பார்க்க மாட்டீங்களா, நம்ம வீட்டு மானத்தையே வந்து வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு கோவத்தில் போகும்போது அவங்க அம்மா வந்து தங்கச்சிட்ட கேட்பாங்க, எப்படி என்ன ஆச்சு, எதுக்கு வந்துட்டு அண்ணன் கோவமாக போகிறான், என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தங்கச்சி வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இந்த மாதிரி அந்த பிஸ்னஸ் மேன் இருக்கானோ அவன் கையில் ஃபோட்டோ இருந்துச்சு, அதில் கேத்தியோட ஃபோட்டோ இருந்துச்சுன்ட்டு அவள் எல்லாத்தையுமே வந்து சொல்லுவாள், என்னது கேத்தி ஃபோட்டோ வச்சுருந்தானா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா, கோவத்தோடு விளையாட போகிறான். போயிட்டு நீ அடிக்கடி வந்துட்டு ஒர்க் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன், ஆனால் என்ன ஒர்க் பண்ண போகிறேன்னு நீ இப்போ தான் தெரியுதுன்னு சொல்லி டக்குனு என்ன பண்ணுவானா லாக் பண்ணுவான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. இல்லை என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். என்ன நடிக்கிறியா, நீ என்ன ஒர்க் பண்ணுறன்னு நல்லாவே தெரியுது, நீ இந்த மாதிரி ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கியா, உனக்கு ஈஸியாக வந்துடுச்சு, அதனால தான் உங்கள் அப்பா வந்துட்டு அசால்ட்டாக என் பொண்ணு வந்து குழந்தை பற்றி தருவான்னு சொல்லிட்டு டீல் பண்ணி விட்டுட்டு போனாரு. அப்போ உனக்கு இதெல்லாம் அசால்ட்டான விஷயம் இல்லை, அப்போ நான் கிட்ட வந்தால் மட்டும் ஏன் வந்துட்டு அடிக்கிற, ரொம்ப முத்தமி மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டு என்ன பண்ணுவோம்னா ஹீரோனை ஃபோர்ஸ் பண்ணி அவளை கிஸ் பண்ண ஆரம்பிப்பான். ஹீரோன் வந்துட்டு இல்லை நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், நீ என்கிட்ட மட்டும் அப்படி நல்ல ஒரு மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு என்ன பண்ணுவோம்னா ஹீரோயின் கூட வந்துட்டு ஸ்லீப் பண்ணிடுவோம். அவளோட பர்மிஷனே இல்லாமல். அது வந்துட்டு ஸ்லீப்லேயும் சொல்ல முடியாது, அது ஒரு வகையான ஹராஸ்மெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்துட்டு அவன் அந்த பக்கம் தூங்கிடுவான். நம்ம ஹீரோயின் வந்து அழுதுகிட்டே வந்துட்டு படுத்திருப்பான். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹீரோ முடிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் வந்துட்டு ஹீரோயின் இருக்க மாட்டான், அவள் பார்க்கையில் தான் நிற்பான். உடனே ஹீரோக்கு வந்துட்டு ஒரு கில்ட்டி ஆகிடும், இல்லை நம்ம இந்த பொண்ணு அப்படி பண்ணிடக்கூடாது, அவன் அந்த கோவத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பான், பார்க்கில் வேறு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பானா, ஸோ அந்த கோவத்தில் வந்து பண்ணியிருப்பான். பட் வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். இப்போ கில்ட்டியாக ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம், ஒரு பொண்ணோட பர்மிஷன் இல்லாமல் தொடக்கூடாதுல்ல. ஹீரோயினுக்கு வந்துட்டு கோவம் வந்துடும். என்ன ஏதுன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் இல்லாமல் நீங்களாம் வந்துட்டு இந்த பர்மிஷன் இல்லாமல் என்னை வந்து டச் பண்ணியிருக்கீங்க, இதுக்கப்புறம் என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுவானா, அந்த வீட்டுக்கு நான் போகிறேன், எங்கள் வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஹீரோக்கா இது லவ்வா, இல்லை நம்ம அவளை ஃபோர்ஸ் பண்ணிட்டோமா, நம்ம பண்ண தப்பா இல்லை ரைட்டா அப்படின்னு புரியாமலே வந்துட்டு அப்படியே முழிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போகிறான். அவங்க அம்மா வந்துட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போயிட்டு ஹக் பண்ணி அழுகுறாளா. அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஏதோ சம்திங்கிறாங்க அப்படின்னு தோணுது. எதுக்காக அமைச்சிருப்போம், ஏதோ நடந்திருக்க போல நம்ம பொண்ணுக்கு அப்படின்னு அவங்க வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பணக்காரன் என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி ஹீரோயினை பற்றி விசாரிச்சுங்களாங்க கேட்கும்போது ஆமாம் விசாரிச்சோம், அந்த பிஸ்னஸ் மேனுக்கான அதான் ஹீரோவை சொல்கிறான். அவனுக்கு வந்து செட்டுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒய்ஃப் வந்து குழந்தை பெற்றுக்க முடியாதனால அதுக்காக குழந்தை பெற்றுக்க இந்த கேத்தியை வந்துட்டு வீட்டோட வச்சிருக்காங்க. சொல்லப்போனால் ஒரு வாடகை தாய் மாதிரி வச்சிருக்காங்க சார் அப்படின்னு அவன் எல்லாத்தையுமே சொல்லுவானா. அவ்வளோதானே, இதுக்கே அவன் ரொம்ப ஓவராக பண்ணுறான், எனக்கு அந்த பொண்ணு வேணும், எப்படியாச்சும் எனக்கு அந்த பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணுங்க, எனக்கு அவள் வேணும் அப்படின்னு கத்துறான். அதுக்கப்புறம் ஹீரோ நெக்ஸ்ட் டே வந்து ஆஃபீஸ் போகிறப்ப அவங்க தங்கச்சி வந்துட்டு அண்ணா உங்ககிட்ட இந்த பொண்ணு பேசணுமா அந்த ஹீரோனை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு ஹீரோயின் இல்லையா, நான் கேள்விப்பட்டேன் ஹீரோயின் வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க அப்படின்ட்டு அவள் எல்லாத்தையுமே சொல்கிறான். மாடலிங் அவங்க அப்பாவுக்கு உடம்பு செல்லால் காசு வேணும், அதுக்காக தான் அந்த ஜாப்க்கு வந்தால் நான் சொன்னேன் இந்த மாதிரி தான் இருக்குது மேகசைனில் போடுற மாதிரி. ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப அடக்கமான பொண்ணு, நான் தான் சொன்னேன் இந்த மேகசைன் நினச்சா ஓரளவு காசு தருவாங்கட்டு, அதான் அவன் ரொம்ப தயங்கி தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க நடந்தெல்லாம் சொல்லுவாங்க. அந்த அவன் தான் பணக்காரன் இந்த மாதிரி ஆசைப்பட்டாண்டு நடந்தெல்லாம் தெரிஞ்சிருமே. ஹீரோக்கு வந்துட்டு சே நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு தோணும். அப்புறம் தங்கச்சி கேட்குறான், ஏன்னு நீ வந்துட்டு இவ்வளோ ஃபோர்ஸாக அந்த பொண்ணுகிட்ட நடந்துக்கிட்டேன் வந்து. இல்லை எனக்கு அந்த பொண்ணு மேலே எந்த உரிமையும் கிடையாது, அன்றைக்கி ஒரு நாள் அவன் லவ்வர் வந்து என்னை அடிச்சான்னா எல்லாத்தையுமே சொன்னமே. தங்கச்சி கோவம் வந்துடும், அது பாங்க வந்து உன்னை அடிச்சானான்ட்டு. அப்புறம் என்ன பண்ணுவானா, பாங்க எப்போதும் என்ன பண்ணுவான் அந்த கிளப்பில் தானே இருப்பான். ஸோ கிளப்புக்கு வந்துட்டு போகிறான். ஸோ ரொம்ப கோவமாக போகிறான். உடனே பாங்க வந்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழகாக கூப்பிட்றானா. உடனே கோவத்திலாம் போட்டா பொக்குன்னு வந்துட்டு மூச்சு வைக்கிறான். அன்றைக்கி அண்ணன் அடிச்சிருந்தல்ல, என் அண்ணன் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போகிறான். இவனுக்கு ஒன்றுமே புரியல. திரும்பி பின்னாடியே போயிட்டு பா என்னாச்சு கேட்கும் போது, நீ என்ன என்கிட்ட நல்லதுமா பழகுற, என் அண்ணன் கிட்ட போய் ஆசை நடந்துக்கிற, ஹீரோயின் தானே முடிவு எடுத்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா, அவங்க ஃபேமிலியோட தான் வந்துட்டு வந்தா, நீ கோவப்பட்டா அங்கே தான் போய் கோவப்படணும் அப்படின்னு வந்து சொல்லிடுவான். அதுக்கப்புறம் இந்த பாங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பானா. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, பாடா நீங்களே நினச்சிட்டே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, நீ மூவ் ஆன் பண்ணு, உன் லைஃப்பை நீ பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருக்கா, அவளுக்கு என்ன இஷ்யூன்னு தெரியல, வீட்டில் தான் இருக்காங்க போது அது ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டாளா அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறான்னு ஹீரோயினை பார்க்க தான் போகிறான். ஹீரோயின் வந்துட்டு பக்கத்து விதங்க நெய்பர் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ வந்துட்டு பார்க்க போகிறான். ஹீரோயின் வந்துட்டு வீட்டில் தான் இருக்கா. எப்படி இருக்க கேட்டின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து கேட்க போகிறோம். நம்ம ஹீரோயின் வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் அவளுக்கு வந்துட்டு இந்த பாங் கிட்ட பேச ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அது எப்படின்னா ஒரு ஏதோ அவள் தப்பு பண்ண மாதிரி
அவள் வந்து தேவையில்லாமல் இவனை நம்ம வந்துட்டு கன்ஃபியூஸ் படுத்த வேணான்னு ஓப்பனாக சொல்லிடுறீங்க. பாருப்பாங்க, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும், நீ பேசாமல் நினச்சி திங்க் பண்ணிகிட்டு இருக்காது, உன் லைஃப்பை பாரு, உன் லைஃப்பில் ஒரு அழகான பொண்ணு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் போட்ட ரிங் இருக்குல்ல, அது அவள் கையில் இருக்குது, அதே தான் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தங்கச்சி போய் சொல்கிறான், இந்த பாருண்ணே, நீ ஓப்பனாக சொல்லு, நீ ஹீரோனை லைக் பண்ணுறியா இல்லையா அப்படி இருக்கும்போது ஹீரோக்கு வந்து பிடிச்சிருக்கு, ஆனால் அதை பெருசாக வெளியே சொல்ல மாட்டேங்கிறான். இங்கே பாரு, உன் கண்ணிலே தெரியுது, நீ ஹீரோனை போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணினேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். பட் ஹீரோயின் வீட்டு வாசலில் வந்து அவன் நின்று பார்க்குறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஏதோ டாக்ஸியில் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரா. அவன் பார்க்குறான், ஹீரோயின் வந்துட்டு என்னடா ஒரு புது கார் நீ கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்க்க வருவான். அதுக்குள்ளே ஒரு வண்டியில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து மயக்க மருந்து வச்சு கடத்திட்டு போகிறாங்க. அது வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்துருவான். ஏன்னா அந்த வண்டிக்குள்ளே நம்ம ஹீரோயின் பார்க்கக்கூடாது, கொஞ்சம் நுழைஞ்சிட்டு இருந்திருப்பானா. அவன் அதை பார்த்துருவான். பார்த்தனுமே அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோ போவான். அந்த வண்டி என்னென்னா ஒரு லாட்ஜுக்கு போவோம். பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா ரவுடிங்களாக இருப்பாங்க. இந்த பிஸ்னஸ் மேத்தை வந்து வர சொல்லியிருப்பான் போல், அவளை கடத்திட்டு வர சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ மயக்கத்தில் தான் இருப்பாளா. ஸோ என்ன பண்ணுவானுங்க, பெட்டில் போட்டுட்டு போயிடுவானுங்க. ஹீரோ வந்துட்டு அது பெரிய ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கும், இவன் ஃபுல்லாக தேடிக்கிட்டே வந்துட்டு இருப்பான். அப்போ ரவுடிங் வந்து பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி முதலாளி ஒரு சின்ன பொண்ணு கூட உள்ள இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்களா. அந்த ஆட்களை வந்து அடிச்சு போட்டு இவன் என்ன பண்ணுவான், அந்த ஃப்ளோருக்கு போயிடுவான். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரூம் இருக்கும். இந்த ரூமில் எந்த ரூமு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா மற்ற கஸ்டமர்ஸ்லாம் இருப்பாங்க, இல்லை மற்ற தங்க வரவங்களாம் இருப்பாங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இங்கே இவன் கரெக்டாக தப்பாக இருக்கும் போது ஃபயர் அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அதை நம்ம ஹீரோ தான் பண்ணியிருப்பான். தீ பிடிச்சி அந்த ஹோட்டல்லேருந்து எல்லாரும் வந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த பணக்காரன் இருக்கான பிஸ்னஸ் மேன், அவன் என்ன பண்ணுறான்னா வெளியே வந்துடுறான். நம்ம ஹீரோயின் அப்படியே போட்டுட்டு அப்படியே வெளியே வந்துடுறான். இந்த நேரத்துலேயே வந்து தீ பிடிக்கணும் பாஸ், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் பாஸ், இந்த பொண்ணை வந்துட்டு கடத்தலாம் ரொம்ப ஈஸி தான் சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த பாஸ் வெளியே வரது வந்துட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுறான், அந்த ரூமுக்கு போகிறான். நம்ம ஹீரோ வந்து தட்டி எழுப்புறான், கத்தி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறான். ஆனால் வந்து திருப்பி வந்துடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் தான். தீலாம் பிடிக்கல, நம்ம ஹீரோ தான் வந்து பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோ ரொம்ப நேரம் வந்துட்டு உழுப்புன்னு எழுப்புறான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சாலுமே வந்துட்டு நான் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு பலார்னு ஒன்று ஹீரோ கணத்தில் அடிக்கிறான். இது நினச்சிட்டு இருக்கு, திருப்பி தப்பா என்கிட்ட நடக்கிறதுக்காக நீ இந்த மாதிரி இடத்துக்கு கழிச்சிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறைவாளா, இன்னும் நீ சும்மா அரைஞ்சிக்கிட்டே இருக்க, உனக்கு காப்பாற்ற வந்தா நீ ஏமேலேயே பழி போடுவியா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உன்னை புரியலையே சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஃபஸ்ட்டு சுற்றி பாரு நீ எங்கே இருக்கன்னு, அதுவும் இல்லாமல் நான் உன்னை அழைச்சிட்டு வரல அப்படின்ட்டு ஹீரோ வந்து அப்போ தான் சொல்ல வரான். ஹீரோ வந்து அப்படியே ஷாக்காக பார்க்குறான், என்னதான் அவங்க எனக்கு அடுத்து அழைச்சிட்டு வந்துட்டாங்களாண்டு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.